வணக்கம் யோதி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன லக்னம். லக்னத்துல வந்து கேது 3 டிகிரில இருக்காரு. இங்க குரு வந்து 25 டிகிரில இருக்காரு. இங்க சுக்கிரன் வந்து 14 டிகிரி, ராகு 3 டிகிரி, செவ்வாய் வந்து 8 டிகிரில இருக்காரு. புதன் 28, சூரியன் வந்து இங்க 29, சனி 9ஆம் இடத்துல 11 டிகிரில இருக்காரு. இந்த சந்திரன் வந்து 23 டிகிரில இருக்காரு. அப்பதான் வளர்பிறை சந்திரனா இருக்கிறாரு. சரி, மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. எப்பவுமே உபய லக்னங்களுக்கு வந்து லக்னாதிபதி வந்து உச்சமாக கூடாது. உச்சமானா லக்னாதிபதி ஒழுங்கு நல்லா இருக்கும். ஆனா 5ஆம் இடத்துல வந்து உபய லக்னங்கள் வந்து உபய லக்னத்துக்கு குரு வந்து இந்த இடத்துல வந்து உச்சமாக கூடாது. ஆனா தனுசு லக்னமா இருந்து மறைந்து உச்சமாகலாம். இந்த 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு தான். 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை வந்து தொடர்பு கொள்வது, 12ஆம் இடத்து தூர தேசங்கள்ல அனுப்பி பொருள் தேடக்கூடிய அமைப்பு, தூர தேசங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு எந்த ஒரு பாவத்தன்மையும் இல்லை. அதனாலே தொடர்ந்து வெளி மாநிலங்கள வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஜாதகருக்கு வந்து இருக்கு. 12ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால இவங்க வந்து 2015 பிறந்தவங்க தான். ஒரு பெண் குழந்தை தான். இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை வந்து பாதிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து இங்க நீச்சமாவாரு. சுக்கிரன் நீச்சமாகி பின்னாடி வந்து பரிவர்த்தனை அமைப்புல வந்து இருக்கிறாங்க. இங்க ராகுவோட சேர்ந்துருக்கிறார். ஆனா சுக்கிர தசை முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. சின்ன வயசுல வந்து உங்களுக்கு சுக்கிர தசை வந்து முடிஞ்சிருச்சு. அதனால அது சுக்கிர தசையில தான் வந்து அந்த ப்ராப்ளத்தை கொடுக்கும். அப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராகு செவ்வாய். இப்ப அவங்களுக்கு நடக்கிற தசா புத்தி வந்து பாத்தீங்கன்னா சூரிய தசை வந்து நடக்குது. சூரியன் வந்து 6ஆம் அதிபதி ஆகி உங்களுக்கு 8ல இருக்காரு. அப்போ இப்ப நடக்கிற தசா புத்தியில உங்களுக்கு வந்து சரியா படிக்கக்கூடாத அமைப்பு, படிக்க முடியாத அமைப்பு. ஏன்னா வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ல இருக்கிறாரு. எந்த சுபத்துவமும் இல்லை இவருக்கு. சூரியனுக்கு வந்து எந்த சுபத்துவமும் இல்லை. அதனால அவருக்கு வந்து பெரிய படிக்கக்கூடிய தன்மை வந்து இல்லைங்க அங்க. ஆனா புதன் வந்து நல்லா இருக்கு. யோக தசைகள் நடக்கும்போது வந்து படிப்பு வந்து நல்லா இருக்கலாம். ஆனா இவரு சூரியன் வந்து யோகர் தான் இந்த லக்னத்துக்கு. ஆனா 6ஆம் அதிபதியாகி 8ல இருக்காங்க. அதனால 6-8 கனெக்ஷன் வரும். அதனால படிப்பு வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆகக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு உங்களுக்கு. அடுத்து வர சந்திர தசை. சந்திரன் வந்து இங்க 10ஆம் இடத்துல குருவோட பார்வையில இருக்கு. 5ஆம் அதிபதி 10ல குருவின் பார்வையில இருக்கிறது சுபத்துவமா இருக்கும். அப்ப அந்த சுக்கரதசை முடிஞ்சு சூரிய தசை 6 வருஷமே வந்து சரியில்லாத அமைப்பு. அதுக்கப்புறம் சந்திர தசையில நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா யோக தசை உங்களுக்கு 5ஆம் அதிபதி தசை 4ஆம் வீட்டையே வேற பாக்குறாரு. 4ஆம் இடம் தானே வீடு, மனை, வாகனம், வண்டி, படிப்பு. இது எல்லாமே 4ஆம் இடம். 4ஆம் இடத்தையே வந்து சந்திரன் வந்து தொடர்பு கொள்றாரு. இங்க வந்து படிப்புக்கான கிரகம் புதனும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பரிவர்த்தனை அமைப்புல சுப்பனோட வீட்டுல தான் இருக்கிறாரு. அதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். படிப்பு வந்து சந்திர தசை, அதுக்கப்புறம் வர செவ்வாய் தசை கிரகணம் ஆனாலும் இங்க வந்து சுக்கரனோட இணைவுல வந்து சுபத்துவமா தான் இருக்கு. அடுத்து வர தசைகள் எல்லாமே வந்து சுபத்துவமா தான் இருக்கு. அடுத்து வர ராக தசையும் வந்து பாத்தீங்கன்னா பிருகுமங்கல யோகத்துல இருக்கக்கூடிய சுக்கரனும் செவ்வாயோட இணைவுல இருக்கிறதுனால அந்த பலன்களை எல்லாமே அவர் தான் எடுத்து செய்வார். 7ஆம் அதிபதி பலனை புதன் அங்க மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு 8ல மறைஞ்சிருந்தாலும் அதோட பலனை அவர் தான் எடுத்து செய்வார். அப்ப அவங்களுக்கு சந்திர தசையில இருந்து எப்பவுமே வந்து சிறு வயதுல குழந்தைகளுக்கு வந்து அவயோக தசைகள் நடக்குதுன்னா அது வந்து உடனே முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த ஒரு யோக தசையில இருந்து இந்த சின்ன வயசுல இப்படி இருந்த குழந்தையா இப்படி மாறிச்சுன்ற மாதிரி டோட்டலாவே அப்பயோ சந்திர தசையில இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ல போற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை, அதுக்கப்புறம் குரு தசை, இது எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து யோக தசைகள் தான் இருக்கும். அதனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சுக்கிரதசை நடந்தாதான் ப்ராப்ளம். சுக்கிரதசை இல்லை. ஏன்னா சுக்கிரன் வந்து இங்க கெட்டு போயிருக்கு. சுக்கிரன் கெட்டாலும் வந்து அந்த தசா புத்தி வரும்போதுதான் அது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். இப்போதைக்கு அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமா இருக்காது. ஏன்னா சுக்கிரன் வந்து லக்னத்தை பார்த்து லக்னமும் ஓரளவுக்கு சுபத்துவமா தான் இருக்கு. சுக்கிரன் கேட்டாரு. ஆனா 7ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல மறைஞ்சிருக்கிறாரு. ஆனா அந்த தசா புத்தி வந்து ராகு தசை வரும்போதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல பலன்கள் தான் இருக்கும். என் கூட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த 9940070010 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.